மிஸ்டர் பிரவீன் நாயர், ரிசர்வ் வங்கியில் நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? நான் துணை ஆளுநராக இருக்கிறேன். ஏடிஎம்மில் எடுக்கப்பட்ட பேனாவில் எழுதின 2000 ரூபாயை வங்கியில் மாற்றி கொடுக்காதனால சிகிச்சை அளிக்க முடியாமல் ஒரு குழந்தை இறந்து போச்சுங்கிறது தான் வழக்கு. தெரியுங்களா? தெரியும். என்னோட சஜஷன் என்னன்னா, அவர் வேற பேங்க்லையும் ட்ரை பண்ணியிருக்கணும். அவர் உழைச்சி சம்பாரிச்சதை அவருக்கு சொந்தமான பணத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு ஒவ்வொரு வங்கி வாசல்லையும் போய் நின்றுட்டு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சணும்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. நம்ம தேவைக்கு நாம தான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் கடமையை நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனால் பொதுமக்களை மட்டும் ரிஸ்க் எடுக்க சொல்லி அறிவுரை சொல்லுவீங்க. அம்மா, ஒரு எளிமையான உதாரணம் சொல்லி அவருக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு டோக்கன் வாங்குகிறோம். டோக்கனை சர்வர்கிட்ட கொடுக்குறோம். அந்த டோக்கன் செல்லாதுன்னும் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சர்வர் சொன்னால் ஒத்துக்குவோமா? இல்லை இந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு வேற உணவகங்களுக்கு அலைவோமா? இதை நான் மட்டும் இல்லை, அந்த உணவக உரிமையாளர் கூட ஒத்துக்க மாட்டார். இந்த வழக்கின்படி ஏடிஎம்ல எடுக்கப்பட்ட பேனாவில் எழுதப்பட்ட ரூபா நோட்டு தான் டோக்கன். அந்த டோக்கன் மதிப்புக்கு இணையான சாப்பாடு தான் மாற்றுப்பணம். மாற்றி கொடுக்க வேண்டிய வங்கி பணியாளர் தான் சர்வர். இந்திய ரிசர்வ் வங்கியில் உள்ள உங்களை போன்ற உயரதிகாரிகள் தான் உணவக உரிமையாளர். உங்க எக்ஸாம்பிள் படி ஹோட்டல் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா தான் சர்வர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதது தெரியும். புகார் செய்யணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு. உணவகத்தோட நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கும் சர்வர் அவருடைய பொறுப்புணர்ந்து நடந்துக்கணும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக சர்வர் பொறுப்புணர்ந்து செயல்படாத போது ஓனர்கிட்ட புகார் பண்ணித்தானே ஆகணும். உங்களுக்கு இதுவரை அப்படி புகார் எதுவுமே வரலையா? வரல. இந்திய ஒன்றியத்தில் மொத்தம் 2,02,801 ஏடிஎம் மையங்கள் இருக்குன்னு ரிசர்வ் வங்கி சொல்லுது. அதில் 60 விழுக்காடு பொதுத்துறை வங்கிகளின் ஏடிஎம்கள், 40 விழுக்காடு தனியார் துறை வங்கிகளின் ஏடிஎம்கள். இத்தனை ஏடிஎம்கள் இருந்தும் ஒரு புகார் கூட வரலன்னு சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். அம்மா, இந்த வழக்காடு மன்றத்தில் நான் சமர்ப்பித்திருக்கிற ஆவணங்களில் 7வது ஆவணத்தை பார்க்கும்படி கேட்டுக்கிறேன். இந்த வழக்கை தொடுப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட அப்புசாமி ரிசர்வ் வங்கிக்கு எழுதிய புகார் மனுவின் நகல், அந்த மனுவை ரிசர்வ் வங்கி பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ரிசர்வ் வங்கி அலுவலரின் கையொப்பமும் ரிசர்வ் வங்கி முத்திரையும் இடப்பட்ட அடையாள அட்டை, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த வழக்கின் 7வது ஆவணம். ஏறத்தாழ 2 மாதங்கள் ஆகியும் அந்த புகார் மனுவுக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன் பார்வைக்கு வரல? முதல்ல நீங்க அப்படி சொல்லலையே. ஒரு புகார் கூட வங்கிக்கு வரலன்னு உறுதியா சொன்னீங்க. யுவர் ஆனர், கீழ்மட்ட அலுவலர்கள் செய்யற தப்புக்கு இவர் என்ன செய்ய முடியும்? அம்மா, உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் அப்படி சொல்றது தவறு மட்டும் இல்லை, கேவலமானது. தன்னுடைய அலுவலகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு திரு பிரவீன் நாயர் வாக்குமூலம் கொடுக்க தயாரா? இங்கே இன்னொன்னையும் குறிப்பிட விரும்புகிறேன். அதிரடியாக எடுக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக உச்ச வழக்காடு மன்றத்தில் பல பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அந்த வழக்குகளுக்கு தடை விதிக்கணும்னு மத்திய அரசு கோரியது. ஆனால் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் கதவுகளை அடைத்து கொள்ள முடியாதுன்னு பொதுநல வழக்குகளுக்கு தடை விதிக்க உச்ச வழக்காடு மன்றம் மறுத்துருச்சு. சொல்லுங்க, பொதுமக்கள் 65 பேர் அநியாயமாக இறந்தது உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுங்க. நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் தான், அரசாங்கமே நாங்கள் இல்லை. அப்படின்னா 65 பேரின் மரணத்திற்கு அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை. எங்கள் அதிகாரத்துக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கும்னு நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுவோம். அதை ஏற்றுக்கிட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்த சொன்னால் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இல்லைன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு ரிசர்வ் வங்கி சொல்லி அரசாங்கம் புறக்கணிச்ச ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா? புறக்கணிச்சதுன்னு சொல்ல முடியாது, பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி நிலுவையில் இருக்கிற கருத்துருகளில் சிலதையாவது சொல்ல முடியுமா? முடியாதுங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அம்மா, ஒரு குறிப்பிட்ட ரூபாய் நோட்டில் அதை வழங்கும் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் உறுதிமொழி, கையொப்பம் ஆகியவை மிக முக்கியமான பகுதிகள். அந்த பகுதிகள் தெளிவாக இல்லாத பட்சத்திலும் கூட அந்த நோட்டுகள் செல்லுபடியாகும் என்பதுதான் ரிசர்வ் வங்கி நோட் ரீஃபண்ட் ரூல்ஸ் 2018 ஒரு பகுதி சொல்வதாகும். அது மட்டுமல்ல, ரிசர்வ் வங்கி 2018 செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிட்ட நோட் ரீஃபண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸ் 2018 படி துண்டு துண்டா கிழிஞ்சு போன ரூபா நோட்டை கூட
மிச்சம் இருக்கிற பகுதிகளை வச்சு பணமாக மாற்றிக்க முடியும். உதாரணமாக இப்போ இருக்கிற 2000 ரூபாய் நோட்டோட அளவு 109.56 சதுர சென்டிமீட்டர். அதில் கிழியாத பகுதி 80% அதுக்கு மேலேயும் இருந்தால் முழுமையாக, அதாவது 2000 ரூபாயா பெற முடியும். 80%லிருந்து 40% வரை இருந்தால் அரை மதிப்பு, அதாவது 1000 ரூபாயை பெற முடியும். கிறுக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட ரூபாய் நோட்டுகளை அழுக்கடைஞ்ச நோட்டுகளாக கருதி அதனுடைய முழு மதிப்பையும் மாற்றி கொடுக்கணும்னு ரிசர்வ் வங்கியோட கிளீன் நோட் பாலிசி அறிவிப்பாணைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரைமுறைகள் எல்லா ரூபாய் நோட்டுகளுக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லை, அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எழுத்தில் ஏற்கனவே இருக்கிற இந்த சட்டங்களையும் அறிவிப்பாணைகளையும் முறையாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் அப்புசாமியின் 2000 ரூபாய் நோட்டு மாற்றப்பட்டிருக்கும், குழந்தையும் காப்பாற்றப்பட்டிருக்கும். உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு அரசாங்கம் அனுமதி அளித்தா நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னீங்க இல்லையா? ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்ட சட்டங்களையும் ஆணைகளையும் ஏன் நடைமுறைப்படுத்தலை? நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் ஒரு சில தவறுகள் நடக்குது, அவ்வளோதான். அது கூட போக போக சரியாயிடும். போக போகனா பொதுமக்கள் உயிர் போக போகவா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பிரவீன் நாயர் ஒரு உயர்மட்ட அதிகாரி, அவரை கேலி செய்யறத ஏத்துக்க முடியாது. அம்மா, வழக்காடு மன்றத்தில் அன்றாடங்காட்சியும் ஒன்று தான், அதிகாரியும் ஒன்று தான். உண்மையும் வேதனையும் நிறைஞ்ச என்னோட கேள்விகள் அரசாங்க வழக்குரைஞருக்கு கிண்டலா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நன்றி அம்மா. ஒரு சில இடங்களில் தவறு நடக்குது, அதை உங்களால் தடுக்க முடியலன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அந்த ஒரு சில இடங்களில் கிருஷ்ணகிரி FDFC வங்கி கிளையும் அடங்கும் தானே? ஆமாம். அம்மா, தயவு செய்து இதை குறிச்சுக்கங்க. நன்றி. மிஸ்ஸஸ் ரத்னமாலா, நோ மோர் யுவர் ஆனர். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். குட் மார்னிங் சார். யார் நீங்கள்? என்ன வேணும்? ஐ எம் வளவன், கியூ பிரான்ச் SI. என் சகல தேவராஜ் உங்களை பார்க்க சொன்னார். அது நீங்கள் தானா? பாருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. சகல எல்லாத்தையும் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அவங்க தொழிலே போட்டு தள்ளுறது தான். என்ன கொஞ்சம் காஸ்ட்லி. எவ்வளோ கேட்பாங்க? பேசிகிட்டே வந்துட்டேன், 20 கேட்குறாங்க. என்னையா இவ்வளோ சீப்பாக இருக்காங்க? காரியத்தை கச்சிதமாக முடிப்பாங்களா? 20 லட்சம் உங்களுக்கு சீப்பா? 20 லட்சமா? 20,000 ரூபா நினச்சிங்களா? அதுக்கு வெண்டைக்காய் கூட நறுக்க மாட்டானுங்க. ஆளை பொறுத்து தான் ரேட்டு. பாலன் என்ன சாதாரண ஆள் நினச்சிங்களா? கொஞ்சமாவது குறைப்பாங்களா? 50 கேட்டாங்க. நான் மாமூல் கஸ்டமருங்கிறதுனால 20க்கு முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பைசா கூட குறைக்க மாட்டானுங்க. சரி, கொடுத்துடலாம். ஆனால் அவனை அரைகுறையாக விட்டுட்டாங்கன்னா அவன் நம்மளை முடிச்சிருவான். பாலனை பற்றி உங்களை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். உங்களுக்கு அவனோட நிகழ்காலம் தான் தெரியும், எனக்கு அவனோட கடந்த காலமும் தெரியும். அவனோட வரலாறே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. காரியத்தை எப்போ முடிப்பாங்க? 10 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தா வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சரியான நேரம் பார்த்து முடிச்சிருவாங்க. நாளைக்கு காலையில் வந்து 10 ரூபாய் வாங்கிக்கோங்க. காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே டைமுக்கு வரேன். சரி. திருமதி ஷர்மிளா டாகூர், உங்க பதவி என்னன்னு சொல்லுங்க. மத்திய அரசின் நிதித்துறை செயலாளர். அப்படின்னா நிதித்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி, அப்படித்தானே? ஆமா. ரிசர்வ் வங்கி உங்க கட்டுப்பாட்டில் வர நிறுவனமா? இல்ல, ரிசர்வ் பேங்க் தன்னிச்சையா செயல்படுற நிறுவனம். அப்படின்னா ரிசர்வ் வங்கி தனக்கு தேவையான சட்டங்களை தானே கொண்டு வர முடியுமா? முடியாது. ரிசர்வ் பேங்க் அதன் கருத்துருக்களை அனுப்பும். அதன் அடிப்படையிலும் நிதி அமைச்சகத்தின் முடிவின்படியும் மத்திய அரசு தான் சட்டங்களை உருவாக்க முடியும். அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட சட்டத்தை மத்திய அரசின் சட்டம்னு சொல்லலாமா? சொல்லலாம். ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டில் இருக்க வங்கிகள் செய்யற தவறுக்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்க தவறுனா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஹெல்கோ வங்கியின் ATMில் எடுக்கப்பட்ட பேனாவில் எழுதின 2000 ரூபாய் நோட்டை FDFC வங்கி மாற்றி கொடுக்க மறுத்ததுனால மருந்து கிடைக்காம ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. இந்த தவறுக்கு ரிசர்வ் வங்கியும் நடவடிக்கை எடுக்கல,
மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கும் நிதி அமைச்சகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு அம்மா. இந்திய ஒன்றியத்தில் ரிசர்வ் வங்கி வெளியிடும் காகித பணம் அனைத்துமே பிராமிசரி நோட், அதாவது கடன் பத்திரம். ரிசர்வ் வங்கி வெளியிடும் எல்லா காகித பணத்திலும் ஐ பிராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ருபீஸ் என அச்சடிக்கப்பட்டு அதில் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் பதியப்பட்டிருக்கும். அதாவது இந்த காகித பணத்தை வைத்திருப்பவருக்கு இன்ன மதிப்புடைய பணத்தை அளிப்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்பதுதான் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பொதுமக்களுக்கு அளிக்கும் உறுதிமொழி. ரிசர்வ் வங்கி வெளியிடும் பணம் அனைத்தும் லீகல் டெண்டர், அதாவது இது சட்ட ரீதியான பணம், இதற்கு மத்திய அரசு உறுதி அளிக்கிறது என ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு 26 உட்பிரிவு எண் 1 சொல்கிறது. எனவே மத்திய அரசு உறுதிமொழி அளித்ததன் பேரிலேதான் ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு உறுதி அளிக்கிறது. ஆகவேதான் இந்த வழக்கிற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அதுக்காக ரிசர்வ் பேங்கின் அன்றாட பணிகளை மத்திய அரசு கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா மக்கள் பாதிக்கப்படுறத பத்தி மத்திய அரசுக்கு அக்கறை இல்லையா? நான் அப்படி சொல்லல. நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தை கவனிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் ரிசர்வ் பேங்க். அதுதான் மக்கள் எந்த பாதிப்பும் அடையாம பாத்துக்கணும். யுவர் ஆனர், பணம் அச்சடிக்கும் பணியையும் அதனை நிர்வகிக்கும் பொறுப்பையும் ரிசர்வ் வங்கியிடம் மத்திய அரசு ஒப்படைச்சிடுது. அதுக்கப்புறமும் ரிசர்வ் வங்கி பண்ற ஒவ்வொரு தவறுக்கும் மத்திய அரசு தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறது சரியானதா இல்ல. அப்படி பார்த்தா எந்த துறையில நடக்கும் தவறுகளுக்கும் அரசாங்கம் பொறுப்பு இல்லைன்னு எளிதா சொல்லிட முடியும். சாதனைகளுக்கு நான் தான் விளம்பரம் போடுறதும் சோதனைகளுக்கு மற்றவங்களை காரணம் காட்டுறதும் நல்ல அரசாங்கத்தோட பண்பு இல்லை. நான் யார் மேலையும் பழி போடல. ரிசர்வ் பேங்க் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கத்தால செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ரிசர்வ் பேங்குக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் அரசாங்கத்தின் கடமை. 5, 10, 20, 50, 100, 500, 1000, 5000, 10000 ஆகிய பழைய மதிப்புள்ள நோட்டுகளை மாத்திக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட் ரீஃபண்ட் ரூல்ஸ் செக்ஷன் 28 ஒரு பிரிவு. இந்திய ஒன்றிய அரசு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்து புதியதாக 10, 20, 50, 100, 500, 2000 ஆகிய நோட்டுகளை வெளியிட்ட போதே இந்த நோட்டுகளுக்கும் அந்த சட்டம் பொருந்தும்னு அறிவிச்சிருக்கணும். ரிசர்வ் வங்கிக்கு அதற்கான அனுமதியை மத்திய அரசு ஏன் கொடுக்கல? புதிய நோட்டுகளுக்கும் பொருந்துற மாதிரி நடைமுறைகளை ரிசர்வ் பேங்கே உருவாக்கி இருக்கலாமே. அது எப்படி முடியும்? கருத்துரு அனுப்புற உரிமை மட்டும்தான் ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. சட்டமேற்ற அதிகாரம் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். செக்ஷன் 28 திருத்தம் செய்யணும்னு ரிசர்வ் வங்கி நிதி அமைச்சகத்திற்கு 2017 அனுப்பின கருத்துரு கவனிக்கப்படவே இல்லை. ரிசர்வ் வங்கியின் கருத்துருவுக்கு இந்திய ஒன்றிய அரசு சட்ட வடிவம் கொடுக்கவே இல்லை. ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுங்க. படிப்படியா தான் செய்ய முடியும். அம்மா, ஒரு பணத்தின் மதிப்பை மறுக்கணும்னா ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு 26 உட்பிரிவு 2 படி குறிப்பிட்ட பணத்தை லீகல் டெண்டர் இல்லை, அதாவது அது சட்ட ரீதியான பணம் இல்லைன்னு இந்திய ஒன்றிய அரசுதலில் அறிவிக்கை வெளியிடணும். 2016 நவம்பர் 8 இரவு 8 மணிக்கு இந்திய மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை கூட இந்திய ஒன்றிய அரசுதலில் வெளியிடப்பட்ட SO 3407E என்னும் அறிவிக்கையின் மூலம்தான் மேற்கொள்ளப்பட்டது. இத்தகைய நடவடிக்கைகள் இல்லாமல் ஒரு பணத்தை மதிப்பிழக்க செய்யும் அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கே இல்லாத நிலையில் யாரோ எதையாவது எழுதி எதையாவது கிறுக்கி அந்த பணத்தை மதிப்பிழக்க செய்ய முடியுமா? ரிசர்வ் வங்கி ஆளுநர் கையொப்பமிட்டு இந்திய மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியையும் ஒவ்வொரு நோட்டும் சட்ட ரீதியான பணம் என்று ரிசர்வ் வங்கிக்கு இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த அங்கீகாரத்தையும் யாரோ ஒருவருடைய எழுத்தும் கிறுக்கலும் பொய்யாக்கி விடுமா? அவ்வளவு பலவீனமானதா ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம்? அவ்வளவு பலவீனமானதா ரிசர்வ் வங்கிக்கு இந்திய அரசு கொடுத்த அங்கீகாரம்? இந்த கேள்விகளுக்கான விடையிலேதான் இந்த வழக்கிற்கான நீதி அடங்கி இருக்கிறது. அரசாங்கம் உறுதியளித்த பணத்திற்கு அதற்கான மதிப்பை வழங்க மறுப்பது சர்வாதிகாரம்னு நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருதையும் பெற்ற பொருளாதார பேராசிரியர் அமர்த்தியா சென் சொல்லியிருக்கிறார். அந்த சர்வாதிகாரம் தான் அப்புசாமியின் பச்சை குழந்தையை பலி வாங்கிருச்சு.
இந்த சர்வாதிகாரத்திற்கு இனியும் முடிவு கட்டலைன்னா பலரும் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாவது தொடர்கதை ஆயிடும். இத்தகைய அவலத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் நாட்டு மக்களை காப்பாற்றும் பொறுப்பும் கடமையும் இந்த நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. இந்த நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. நன்றி. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நோ மோர் யுவர் ஆனர். இந்த வழக்கின் மீதான விசாரணை இத்துடன் முடிவடைகிறது. வருகின்ற 30ஆம் தேதிக்குள் வழக்கறிஞர்கள் தங்கள் இறுதி வாதத்தினை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தீர்ப்பு தேதி அதற்கு பிறகு அறிவிக்கப்படும். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். நான் சென்னையிலேருந்து பிபி ரத்னமாலா பேசுகிறேன். சொல்லுங்க, கேஸ் எப்படி போகுது? சார், நமக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் வருங்கிறது சந்தேகம்தான் சார். என்னங்க சொல்றீங்க? சார், எல்லாம் ராம்தாஸ் சார் செஞ்ச குழப்பம் தான் சார். ஒழுங்கா ஆர்கியூ பண்ணல, சரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த கேஸ்ல நாம தோத்துட்டா நம்ம தோத்த மாதிரி ஆயிரும். நீங்களாவது பார்த்து ஏதாவது செய்யுங்க. சார், எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இனிமே என்ன சார் செய்ய முடியும்? இனி ஒன்றும் செய்ய முடியாது. சரி, வேற என்ன செஞ்சா தப்பிச்சுக்கலாம், அதையாவது சொல்லி தொலைங்க. சார், ஜட்ஜிக்கிட்ட பேசி பாருங்க. அவங்க ஏதாவது கமிட்மெண்ட்டுக்கு வருவாங்களான்னு ட்ரை பண்ணுங்களேன். அந்த அம்மா பேரை கேட்டாலே மேலிடமே நடுங்குது. நான் என்ன செய்யறது? சார், பவர்ல இருக்க நீங்களே இப்படி பயப்படலாமா சார்? ஜட்ஜ் மேடம் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆக போற நேரம். அவங்களும் ஏதாவது ஒரு வகையில செட்டில் ஆகிறதுக்கு ஆசைப்படலாம் இல்லையா? ஜட்ஜி கிட்ட பேசுறதால எனக்கு ஏதும் பிரச்சனை வந்துடாது. ஆட்சியே உங்க கையில இருக்கு. நீங்க எதுக்கு சார் பயப்படணும்? ஏற்கனவே லாயருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல கெட்ட பேர் வேற இருக்குது. அதான் யோசிக்கிறேன். ஓகே, ஐ வில் ட்ரை. தேங்க்யூ சார். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறேன். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. 2000 ரூபாய் நோட்டு கேஸ்ல என்ன தீர்ப்பு வழங்க போறீங்க? அதை நீதிமன்றத்தில் தான் சார் சொல்லணும். அதுவும் சரிதான். அரசாங்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். மேலிடத்துல இருக்கிறவங்களும் அதைத்தான் விரும்புறாங்க. யாராலையும் சட்டத்தை வளைக்க முடியாதுங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரியும் அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரியும் வளையிறது நேர்மையான சட்டமா இருக்க முடியாது. சட்டத்தோட அடிப்படையில ஆவணங்களையும் சாட்சிகளோட வாக்குமூலங்களையும் வைத்துதான் என்னோட தீர்ப்பு இருக்கும். நீங்க யாருக்கும் பயப்படாம நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. என்னோட தீர்ப்பு அரசுக்கு எதிராக தான் வரும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஏன் அரசுக்கு ஆதரவா கூட வரலாமே. மேடம், அங்க நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். கத்திக்காரங்கிற தகுதியில ஆனவங்க தானே வாதாடி என்ன கிழிச்சிட போறாங்க. பாருங்க மேடம், நீங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல சும்மா தான் இருக்க போறீங்க. உங்களை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக்கி பெருமைப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு விசாரணை கமிஷனுக்கு தலைவராக்கி கௌரவப்படுத்தலாம்னு ஆசைப்படுறேன். சார், நீங்க போடுற எலும்பு துண்டை கவி பிடிக்கிற ஆள் நான் இல்ல. போன வைங்க. முக்கிய செய்தி: மத்திய நிதியமைச்சர் லக்ஷ்மண் யாதவ் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிமை 2000 ரூபாய் நோட்டு வழக்கின் தீர்ப்பு குறித்து நீதிபதி திருமதி கல்பனாவிடம் தனிப்பட்ட முறையில் லக்ஷ்மண் யாதவ் செல்லிடப்பேசியில் பேசியுள்ளார். பதிவு செய்யப்பட்ட அந்த உரையாடலை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தாமாக முன்வந்து லக்ஷ்மண் யாதவ் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து லக்ஷ்மண் யாதவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. என் பதவியே பிடிங்கினா இப்ப அவன் பதவியே புட்டுக்குச்சு. இது குறித்து விரிவான செய்திகளை இரவு 10 மணி செய்திகளில் காணலாம். எந்த கேஸால என் பதவி போச்சோ அதே கேஸால அவன் பதவியும் போச்சு. ஆமா சார். இன்னும் அந்த கேஸால எத்தனை பேரோட தலை உருள போகுதோ. இன்னும் பாலன் தலை உருளாம இருக்கே. அவன் தலையும் உருளும் சீக்கிரமாவே. சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லியில் 5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியான தினகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் பாலன் மற்றும் அப்புசாமி மீது தாக்குதல் நடத்திய பிரபல ரவுடிகள் டேவிட் அன்வர் மற்றும் கூட்டாளிகள் 2 ஆகிய 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்மலர் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பெற்று சிறையில் இருக்கும் தேவராஜ் என்பவர் இந்த தாக்குதலுக்கு திட்டம் தீட்டி
கொடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் வழக்கு தொடர்பாக தலைமறைவாகியுள்ள மத்திய அரசின் முன்னாள் வழக்கறிஞர் ராமதாஸ் மற்றும் கியூ பிரிவின் உதவி ஆய்வாளர் மேகநாதன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக அரசிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி தொகை 1500 கோடியை உடனடியாக வழங்க கோரி தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். சொல்லுங்க தோழர். தோழர் அப்புசாமி எப்படி இருக்காங்க? பரவாயில்ல தோழர், இப்பதான் சாதாரண வார்டுக்கு மாத்திருக்காங்க. நான் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நேரம் இருந்தா மருத்துவமனைக்கு நேரா வர்றேன். சரிங்க தோழர். என் பிள்ளை இப்படி வெட்டி இருக்கானுங்களே, கட்டையில போறவனுங்க அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? நாசமா போயிடுவானுங்க. சத்தம் போட்டு பேசாதீங்கம்மா, நர்ஸ் வந்தா திட்டுவாங்க. பெத்து வயிறு பத்தி எரியுதுப்பா, எப்படிப்பா நான் சும்மா இருக்க முடியும்? என்னங்க இப்ப வலி எப்படி இருக்கு? முன்னைக்கு இப்ப பரவாயில்ல. தோழர் நல்லா இருக்கீங்களா தோழர்? நாங்க நல்லா இருக்கோம் தோழர். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம். திருமணமான உடனே உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு ஏறத்தாழ என்னோட வயசு இருக்கும்ல. ஒரு மகளா என்னோட அப்பாவை நான் பாத்துக்கிட்டேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நல்ல வேலை பாலன் தோழர் மேல வெட்டி விழாதது நல்லதா போச்சு. நானும் அதை தான் நினைச்சேன். என்ன போல 1000 பேர் இருப்பாங்க, பாலன் தோழர் போல ஒருத்தர் கிடைப்பாங்களா? பாலன் தோழரும் விக்னேஷ் தோழரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. தினமும் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாலன் தோழர் இங்க வந்து பார்த்துட்டு தான் போவாரு. வணக்கம் தோழர். வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் தோழர். உங்க மகனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கும். ரவுடிங்க என்னை வெட்ட வந்தப்ப இடையில வந்து என் மேல விழ வேண்டிய வெட்ட இவர் வாங்கிக்கிட்டாரு. இவர் இல்லைன்னா இந்நேரம் நான் மண்ணா இருப்பேன் தோழர். ஒரு புண்ணியவான காப்பாத்தின புண்ணியம் என் மகனுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுவே போதும் தோழர். தோழர் பரவாயில்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர், வலி குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. நீங்க கவலைப்படாதீங்க தோழர், இன்னும் ஒரு வாரத்துல பழைய நிலைக்கு வந்துடுவார். சரிங்க. வழக்கு விஷயமா எஸ்பியை பார்க்கணும் தோழர், நான் புறப்படுறேன். சரிங்க தோழர். அவனுங்க மறுபடியும் ஏதாவது செஞ்சாலும் செய்வாங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. அவங்களை எல்லாம் கைது பண்ணிட்டாங்க தோழர், இருந்தாலும் நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். சரிங்க தோழர். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன், நாடொரும் நாடு கெடும். தன்னுடைய ஆட்சியில் அன்றாடம் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறைப்படுத்தாத மன்னன் நாள்தோறும் தன் நாட்டை மெல்ல மெல்ல சீரழித்து விடுவான் என்கிறார் வள்ளுவர். இந்திய நாட்டின் நீதிமன்றங்கள் எதுவும் சந்தித்திராத ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது. முன்னுதாரணம் ஏதும் இல்லாத வழக்கு என்பதால் வழக்கினை ஆய்வு செய்வதற்கும் இறுதி செய்வதற்கும் கடுமையான முயற்சி தேவைப்பட்டது. இருந்த போதிலும் முடிவு எடுப்பதில் எனக்கு எந்த விதமான குழப்பமும் ஏற்படவில்லை. அப்பு என்கின்ற அப்புசாமிக்கு உரியதும் இந்திய அரசினாலும் ரிசர்வ் வங்கி ஆளுநராலும் அவருக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கும் சட்டப்பூர்வ பணமான 2000 ரூபாய் நோட்டை கொண்டு மருந்து வாங்க முடியாமல் அவரது பச்சிளங் குழந்தையை இழந்த சோக நிகழ்வை முன்வைத்து இந்த பொதுநல வழக்கினை வழக்கறிஞர் பாலன் தொடுத்திருக்கிறார். அவரது வாதங்களும் அவர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த ஆவணங்களும் அப்புசாமியை போன்று ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்து வருவதையும் நிரூபிக்கின்றன. அது மட்டுமின்றி அப்புசாமியின் தனிமனித உரிமை பறிக்கப்பட்டிருப்பதைப் போலவே ஏராளமான பொதுமக்களின் தனிமனித உரிமைகளும் பறிக்கப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய குடிமக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதாகும். இதற்கு பிரதிவாதிகளான மத்திய அரசு, இந்திய ரிசர்வ் வங்கி, ஹெல்கோ வங்கி மற்றும் FDFC வங்கி ஆகியவையே காரணம் என்பதை வாதியின் சார்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் ஆகியவை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கின்றன. தங்கள் சார்பு நியாயங்களை நிரூபிப்பதற்கு
பிரதிவாதிகளின் தரப்பு தவறிவிட்டது. எனவே மொத்தம் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடாக 1 மாதத்திற்குள் அளிக்கப்பட வேண்டும். இந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்வதற்கு 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது.